Hello friends, welcome to AR Creation. இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக பார்த்தீங்கன்னா இடியாப்பத்தில் முட்டை இடியாப்ப சேவை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம், டின்னராகவும் நைட் டின்னருக்கும் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யணும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ அடுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். காஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணியிருக்கேன், நீல வாக்கில் அதை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், மிளகுத்தூள் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்புத்தூள் சேர்த்துக்குவோம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்லே வச்சு இது நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மிளகாத்தூள் இந்த பச்சை ஸ்மெல் போகணும், இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லும் போகும். இது பார்த்திங்கன்னா 3 முட்டை நான் உடச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துருவோம். இடியாப்பத்தை பார்த்திங்கன்னா உதுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட சேர்த்துக்குவோம். அடுத்த சிம்மில் வச்சு ரொம்ப கிளறி விடாமல் மேலாக்க அப்படியே கிளறி விடுங்க. கடைசியாக கொஞ்சமாக நான் புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருவோம். குயிக்காக ஈஸியாக நம்ம இடியாப்பம் இருந்துச்சுன்னா இது போல் முட்டை இடியாப்பம் சேவை செஞ்சாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான முட்டை இடியாப்ப சேவை செஞ்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.